Hi friends, welcome back to my channel. நாம் இப்போ பார்க்க போகிறது வந்து கோல்டுக்கான ஒரு அருமையான மருந்து பார்க்க போகிறோம். எல்லாரையுமே கோல்டுன்றது ரொம்ப அஃபெக்ட் பண்ணுற ஒரு விஷயம். இப்போ வந்து அந்த கோல்டுக்கு வந்து எப்படி எவ்வளோ சீக்கிரமாக நம்மளால் போக்க முடியுன்றதுக்கான ஒரு தைலத்தை நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள்: புதினா உப்பு 10 கிராம், ஓம உப்பு 10 கிராம், கற்பூரம் 10 கிராம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த புதினா உப்பு, ஓம உப்பு, கற்பூரம் மூணுமே என்ன பண்ணுறோன்னா ஒரு எம்டி பாட்டிலில் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த 3 உப்புமே இந்த மாதிரி போட்டுடணும். போட்டுட்டு இந்த கண்டெய்னரை வந்து நல்லா ஒரு குலுக்கி விடணும். இப்படி குலுக்கி விட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழித்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ரொம்ப லிக்யூடாக ஆகிட்டுருக்கும். ஜஸ்ட் 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து ரொம்ப ஒரு லிக்யூடாக உங்களுக்கு ஆகிட்டுருக்கும். இது பேர் வந்து புதினா தைலம்னு நம்ம சொல்கிறோம். இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, நமக்கு சளி வந்ததுன்னா லைட்டாக அப்ளை பண்ணால் போதும். நம்மளோட மூக்கு, கழுத்து ஆகிய பகுதிகளில் லைட்டாக அப்ளை பண்ணால் போதும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு உடம்பு வலி வந்தது அப்படின்னா இந்த தைலத்தை நாம் அப்ளை பண்ணலாம். எங்கே அப்ளை பண்ணணும் அப்படின்னா, எந்த இடத்துல வலி அதிகமாக இருக்குதோ அந்த இடத்துல லைட்டாக நாம் தடவினா போதும். லைட்டாக தடவி விட்டு ஒரு 1/2 hour ரெஸ்ட் எடுத்தோம் அப்படின்னா வித்தின் 1/2 hourல வந்து உங்களுக்கு க்யூர் கிடைச்சிடும். உங்களுக்கு ரிசல்ட் நல்லா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பார்க்கலாம் இது தைலம் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். வாவ், ஒரு நல்ல வாசனையுள்ள ஒரு லிக்யூட் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சூப்பரான மனம் இருக்கும். அதே போல் உங்களுக்கு நீங்கள் அப்ளை பண்ணும் பொழுதும் அந்த ரிசல்ட்டும் ரொம்ப நல்லாவே இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போது சளியை போக்குறதுக்கான அடுத்த ஒரு வீடியோவை நாம் பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: தேங்காய் எண்ணெய், கற்பூரம். நான் 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெயை கரண்டியில் ஊற்றி வச்சுருக்கேன். கற்பூரத்தை வந்து 4 பில்லை கற்பூரம் எடுத்து நசுக்கி வச்சுருக்கேன். இப்போ வந்து இதை சூடு பண்ணுவோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ கேஸை ஆன் பண்ணிக்கணும். அதில் இப்படி கரண்டியை வையுங்க. இப்படி சூடு பண்ணும் பொழுது இதில் பாருங்கள் ஆவி பறக்கணும். இந்த மாதிரி ஆவி பறக்கும் பொழுது கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு கற்பூரத்தை போடுங்க. அந்த சூட்டிலேயே கற்பூரம் கரைஞ்சிரும் உங்களுக்கு. அப்படி கரைஞ்ச பின்னாடி நாம் எடுத்து இதை வந்து குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே அப்ளை பண்ணலாம். ஆனால் அவங்க எவ்வளோ சூடு தாங்குவாங்களோ அந்த அளவுக்கு நாம் அப்ளை பண்ணலாம். அந்த சூட்டு தாங்குற அளவுக்கு தான் நாம் எடுத்து அப்ளை பண்ணணும். இது குழந்தைக்கு கூட அப்ளை பண்ணலாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். குழந்தைங்களோட இதை அப்ளை பண்ணுறது எப்படின்னா, முதல்ல எடுத்து உச்சந்தலையில் சூடு பறக்க தேய்க்கணும். அடுத்தது முதுகு பகுதியிலையும் நெஞ்சு பகுதியிலையும் சூடு பறக்க தேய்க்கணும். அதுக்கடுத்து உள்ளங்கை, உள்ளங்கால் ஆகிய பகுதிகளிலும் நல்ல சூடு பறக்க தேய்ச்சிட்டு அப்படியே படுத்து தூங்கிட்டீங்க அப்படின்னா காலையில் இருந்து ரொம்ப ஃப்ரெஷ் ஆயிடுவீங்க. ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் ஒரு வீடியோவோட அப்புறமா சந்திக்கலாம். உங்களுக்கு எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, பாய், see you.